திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பானது. சிறப்பான திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் 100க்கு 25% தான் தற்போதைய காலகட்டத்தில். ஏனென்றால் விவாகரத்துகள் அதிகரித்து வரும் இந்த நாட்டில் ஜோதிடம் ஜாதகத்தை நம்புபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாத்தையும் விட மனப்பொருத்தம் மிகவும் அவசியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, திருமணத்திற்கு சேர்க்கக்கூடாத 3 ராசிகள். இந்த 3 இணை ராசிகளும் சேரவே கூடாது. சேர்ந்தால் ரொம்ப கஷ்டம். நான் 3 இணை ராசிகள் சொல்ல போகிறேன். தனுசு, மீனம். இந்த தனுசு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நேர்மையாக இருப்பாங்க, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. மீன ராசி கொஞ்சம் எதிர்மறையாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு 2 பேருக்கும் புரிதல் இல்லாமல் வாழ்க்கை ஒத்து போகாது. ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் பார்க்காமலே கல்யாணம் பண்ணுறவங்க உண்டு, ஜாதகத்தில் நம்பி கல்யாணம் பண்ணுறவங்களும் உண்டு. ஆனால் இந்த வீடியோவெல்லாம் பார்த்த பிறகு கொஞ்சம் ஆராய்ஞ்சு, ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு செயல்பட்டால் நல்லது. இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மதம் கிடையாது, வேறு விஷயம் கிடையாது. நிறைய பேர் ஜாதகத்தை நம்புகிறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பேர் உதவியாக இருக்கும். மீனம், தனுசு இந்த ராசி. அடுத்து மீனம் ராசியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்க குணமும் இருக்கும், அதே சமயத்தில் அதிகப்படியான கோபங்களும் இருக்கும். அதிகப்படியான கோபம் இருக்கிறனால தனுசு ராசியும் அதே கேட்டகரி. இந்த 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் அது ஒரு வீட்டுக்குள்ளே ஆகாது. அதனால் அந்த மீனம் தனுசு இந்த ராசி சேர்க்கக்கூடாத ராசி. அடுத்த ராசியை பார்ப்போம். மேஷம், கடகம். இந்த மேஷம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. அதனால மேஷ ராசியும் முதல்ல சொன்ன மாதிரி தனுசு மாதிரியாக மேஷம் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அதிகமாக அடுத்த மனநிலை கொண்டவர்கள், அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துலையும் தைரியமாக இறங்கி நிற்பாங்க, பேசுவாங்க. துணிச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல நம்ம போக வேண்டாம்னு சொன்னாலும் போகக்கூடிய ஒரு தன்மை மேஷராசிக்கு இருக்குது. ஆனால் கடகராசி இதை தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. இந்த மேஷராசி எதெல்லாம் செய்யுதோ அதெல்லாம் கடகராசி எதிர்மறையாக தடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால இந்த ராசியில் கல்யாணம் பண்ணி வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ மேஷம், கடகம் இந்த 2 ராசிகளுமே சேராது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரனுக்கு அதிபதியாக இருப்பவர் கடகராசி. அதனால அதிகப்படியான மன அழுத்தம் கொண்டவங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள், அதிகப்படியான உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டவர்கள். ஆனால் அடுத்தவர்கள் மீது இரக்கம் கொண்டவர்கள். இரக்கம் கொஞ்சம் இருக்கும் கடகராசிக்கு. கடகராசிக்கும் மேஷ ராசிக்கும் ஒத்துப்போகாது, திருமண வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல. அடுத்தபடி நம்ம பார்க்க போகிறது மிதுனம், விருச்சிகம். இந்த 2 ராசிகளுமே ஒரே மனநிலை. ஏதேசம் மிதுனம், விருச்சிகம் சொன்னால் இரட்டை நிலைப்பாடு. அது செய்யணுமா வேண்டாமா, இறங்கணுமா வேண்டாமா, அந்த மாதிரிப்பட்ட மனநிலை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவரோட மனநிலை அடுத்தவருக்கு இருப்பதனால அந்த சண்டை அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஒரு எந்த விஷயத்தில் இறங்கும் போதும், செயல்களில் இறங்கும் போதும், வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி இந்த 2 ராசியுமே அதிகப்படியான பிரச்சனைகள் வரக்குள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த 2 ராசி மிதுனம், விருச்சிகம் இது 2 சேராது. அப்போது திருமணத்திற்கு மிகவும் பொருத்தமில்லாத 3 இணை ராசிகளை பார்த்தோம். இதே மாதிரியான ஆன்மீகம், ஜோதிடம் நிறைய தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனல் நினைச்சிருக்க அடுத்த சந்திப்போம். 1 நிமிஷம்.